சரி, இந்த திரள் நிதி எல்லாம் சொல்றாங்களா, அது என்ன? அது உண்மையாலே வருமா? ஃபாரின் ஃபண்டு, அதாவது இலங்கை தமிழர்கள், அது உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் அவருக்கு திரள் நிதி அனுப்புறதா அவர் சொல்றாங்களா, அது எப்படி உண்மையாது? முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்சாலா பார்க்கணும். அவர் மூலியமா அந்த ஆசை இருந்தது உங்களுக்கு? ஆமா, இல்லாம பயணிக்கிறோம். நல்லது. மேல சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியின் நிறுவனர் சீமான் அவர்கள் பிரபாகரனை எப்போ எங்க சந்திச்சார், எத்தனை மணி நேரம் அவர் கூட பேசியிருக்காரு? 10 நிமிஷம் மட்டுமே பார்த்து பேசின ஒரு மனிதர் 10 வருஷத்துக்கான கதையை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. எப்படி என்னங்க 2 வருஷத்துல நீங்க கோமால இருந்தீங்களா? இவர் சொல்ற பொய்யை நம்புறவன் நம்பட்டும், நம்பாதவன் எப்படின்னா போட்டோம், நமக்கு அது தேவையில்ல. நம்பி வரவன பிடிச்சி அதுக்கு என்ன முட்டு கொடுக்கறது எங்களுக்கே தெரியல. இல்ல, அவ்வளவு டெக்னாலஜி வளர்ச்சி, இவ்வளவு டிஜிட்டல் ஏரால நம்ம இருக்கோம், இப்போ போய் சொல்றது எப்படிங்க? அது இவர் பாட்டுக்கு ஒண்ணு பேசிடுறது, அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க போய் முட்டு கொடுக்கறதே ஒரு வேலையை வச்சா 70 வாங்குவீங்களா நீங்க? ஆனா AK-47 74 ஒன்று ரெடி பண்ணி வச்சு மக்களே வணக்கம். ஒரு 10 நாளா கண்டென்ட் போட முடியல, என்ன கண்டென்ட் போடுறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டே இருக்கும் போது தான் அந்த ஆண்டவனா பார்த்து அனுப்பின ஒரு அருமையான கண்டென்ட் தான் என்னோட நண்பர். சூரியன் உதிர்க்கிறதோ இல்லையோ, இலை துளிர்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்கிறதோ இல்லையோ, நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி வரவங்க நிக்கவே இல்லை. பொழுது விடிஞ்சா சாரையா ஒரு குரூப் வந்துகிட்டே இருக்கு. அப்படி ஒரு கட்சியிலிருந்து, அந்த கட்சியிலிருந்து விலகி வந்த என்னுடைய நெருங்கிய நண்பர்கிட்ட தான் பேச போறோம். நம்ம எதுக்கு அவர் வெளியே வந்தாரு, என்ன ரீசன்றதெல்லாம் அவர்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். நீங்க அந்த கட்சி யார் விலகுறாங்களோ இல்லையாங்க, எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. ஏன்னா நாம் தமிழ் கட்சியை விட யாருக்குமே எனக்கு தொடர்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்னோட சர்க்கிள்ல, என்னோட நட்பு வட்டாரத்துல நாம் தமிழில் பயணிக்கும் ஒரே தம்பி நீங்க மட்டும்தான். ஆனா இப்ப நீங்களும் இப்படி அனாதையா விட்டுட்டு, அந்த கட்சி அனாதையா விட்டுட்டு வந்தது எனக்கு வருத்தமா இருக்கு. சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்றது எனக்கு தெரியும், நேயர்களுக்கு தெரியணும் இல்லையா? நீங்க யாரு, உங்க பேர் என்ன? ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. வணக்கம், என்னோட பேர் பாலாஜி. நான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி 62 வட்டத்துல வட்ட பொறுப்பாளராக இருந்தேன். நம்ம பல இடத்துல களப்பணி செஞ்சிருக்கோம். இல்ல, சமீபமா சீமானோட பேச்சுக்கள், அவரோட செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு எப்படி திருப்திகரமாக இருந்ததா? இல்ல, ஏன்னா நீங்க உங்க எக்ஸ்தலத்துல நான் பார்த்தேன், திடீர்னு இந்த மாதிரி நான் அந்த கட்சி விட்டு நான் விலக போறேன், நான் இந்த வார்டு இந்த இதுல இருந்து நான் விலகிறதா இருக்கேன், அந்த மாதிரி அறிவிச்ச உடனே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. என்னடா இது, இந்த மனுஷன் போயிட்டு இந்த மாதிரி டக்குன்னு விலகி வரதா ஒரு விஷயத்தை அறிவிக்கிறாரு, அப்படி என்ன பாதிக்கப்பட்டாரு? ஏன்னா எப்படி எப்படி சொல்றது, அந்த அண்ணனுக்கு தம்பியா அவர் கூட எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் விட்டு நான் வெளியே வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு மனிதர் நீங்க. எனக்கு நல்லா தெரியும், பழகினதுனால நான் வச்சு சொல்றேன். நிறைய டிபேட் நிறைய பண்ணியிருக்கோம், நம்ம சண்டை போட்டிருக்கோம். அப்படி இந்த கட்சி விட்டு வெளியே வரணும், அந்த இதுக்கு மேல நம்மளால பொறுத்துக்க முடியாது, இந்த கொடுமையை என்னால அனுபவிக்க முடியாது, எப்படியாச்சும் தப்பிச்சுட்டா போதும்னு நீங்க என்னைக்கு முடிவெடுத்தீங்க? இல்ல, சில கருத்து முரண்பாடுகள் தான். என்ன கருத்து முரண்பாடு? அந்த கட்சி கருத்துன்னு ஒண்ணு இருக்கா? கட்சி கருத்து இல்லாமலாம் இல்ல. என்ன கருத்து சொல்லுங்களேன், தெரிஞ்சுப்போம். சொல்லுங்க, என்ன கருத்து? கட்சியோட கோட்பாடுகள் எல்லாமே சரியா தான் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே. என்ன கோட்பாடு? அது மாடு மேய்க்கிறது, ஆடு மேய்க்கிறது இல்ல, அதெல்லாம் போயிட்டு மாட்டுக்கறி சாப்பிட்டு அப்படி இப்படி சொல்றது, அதெல்லாம் கோட்பாடா? எப்படி புரியுற மாதிரி சொல்லுங்க, நேயர்களுக்கு புரியணும், அதுக்காக. இப்போ மாடு வளர்க்கறது, ஆடு வளர்க்கறது எல்லாம் போயிட்டு கேலி கிண்டல் பண்றது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்கல. இல்ல, உணவு இல்லாம எதுவுமே கிடையாது. சரி முன்காலத்துலாம் பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் எல்லாமே வேட்டையாடி தான் சாப்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. சூப்பர் புரியுதுங்களா? மாடு ஆடு இது எல்லாமே இருந்தா இப்ப வேல் கம்பு கோடாலி எடுத்துன்னு காட்டுக்கு போயிடலாமா வேட்டைக்கு? அதுக்கப்புறம் தான் அதை வளர்த்து பெருசாக்கணும், இனத்தை பெருக்கணும்னு சொல்லிட்டு தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுதான் நம்ம இப்ப இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். ஆனா நீங்க என்ன சொல்லியிருக்காரு உங்க அண்ணன்? நான் ஒண்ணு சிம்பிளா சொல்லிக்கிறேன். நீங்க இப்ப அந்த கட்சி விட்டு விலகி வந்துட்டீங்க, அதாவது குணமாயிட்டீங்க. அந்த நோய் நீங்க இப்ப குணமாயி வந்துட்டீங்க. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நோயாளியாவே நீங்க இருக்கீங்கன்னு கற்பனை பண்ணீங்க. ஒரு டைம் டிராவல் பண்ணுவோம். இல்ல, ஏன்னா நீங்க இப்போ இப்போ என்னன்னா ரொம்ப இறுக்கமா பதில் பார்த்து நீங்க பேசுறீங்க. இப்படி பேசக்கூடிய ஆள் நீங்க கிடையாது. ஒரு 2 வருஷம் பின்னோக்கி ஒரு முன்னாள் தம்பியா பேசுங்க. முன்னாள் தம்பியா தான் இப்பவும் பேசுறேன் நான். அவரை எப்பவுமே சீமான் அண்ணன் எனக்கு அரசியல் ஆசான் தான். அது இல்லைன்னா அவர் தான் அரசியல் ஆசானா? சரி, அது இல்லைன்னா என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். சரி, அது என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ அதை வளர்த்து அது முன்னேற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது நல்ல விஷயம் தான். இப்போ வளர்ச்சின்றது பாத்தீங்கன்னா
ஐடி கம்பெனி இது டெவலப் பண்றது எது எல்லாமே வளர்ச்சி தான், இல்லைன்னு சொல்றேன். ஆனா எல்லாத்தையும் அழிச்சிட்டு பண்ற வளர்ச்சியை தான் தடுக்கிறோம், அதுதான் வேண்டான்றோம். இதுவும் ஒரு சைடு வளர்ச்சி பண்ணலாம், இல்லைன்னு கிடையாது. இதுலயே நிறைய வியாபாரங்கள் இருக்கு, நிறைய அதுக்கான வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எதுக்காக நான் இந்த முரண்பாடு ஏற்பட்டதுன்னா, ஒரு சில விஷயம் மாத்தி பேசுறதுனால தான். மாத்தி அவர் பேசுறாரு. எப்போ கண்டுபிடிச்சீங்க ஒரு மாத்தி பேசுறாருன்னு? இல்ல, அது இதுக்கு முன்னாடி அவர் மாத்தி பேசி நீங்க உங்களுக்கு தெரியாது மாத்தி பேசுறாருன்னு? எல்லா விஷயத்துக்கும் அவரு எது போட்டாலும் அது போய் இது போய் சொல்றது அது தவறான விஷயம்தான். அது அரசியல்ல யார் வந்தாலும் அது பண்ணக்கூடியவங்க தான். டிஎம்கே இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், யார் புதுசா வந்தாலும் அவங்க மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும். புதுசா வரலீங்களேங்க, 15 வருஷமா இருக்கீங்களே. இல்ல, அண்ணன் தான் 15 வருஷமா போய் பேசிக்கிட்டு இருக்காரு. அது முன்ன பாத்தீங்கன்னா முன்ன பேசலான்றீங்களா? இதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. போய் பேசுறது ஸ்ட்ராட்டஜி. டிஎம்கேவா இருக்கட்டும், டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் எங்க போய் பேசிச்சு சொல்லுங்க? எந்த விஷயத்துல போய் பேசியிருக்காங்க? அண்ணன் மேடைக்கு மேடை பெரியார் வாழ்கன்னு ஒரு இடத்துல பேசியிருக்காரு, வீடியோ இருக்கு. இன்னைக்கு பெரியார் ஒழிகன்றாரு. நீங்க எதை பேஸ் பண்ணி நீங்க அந்த கட்சியில இருந்தீங்க? அதே டிஎம்கே தான் கலைஞர் திட்டி இருக்காரு பெரியார, அவங்களை இப்போ முன்னேற்றி நிக்கலையா? அதேதான். அது வேற கொள்கைன்றது ஒரு மனுஷனோட மாற்றம் எப்போனா வரும். உங்களை அந்த வடிவேல் காமெடி உணரும், எதுடா என்ன உன்னை ரொம்ப லைக் பண்ண வச்சுதுன்னு ஒண்ணு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியில நீங்க போய் உங்களை இணைத்துக்கிறதுக்கு எது உங்களை பயங்கரமா லைக் பண்ணிச்சு? இல்ல சீமானா, அந்த கட்சியோட கொள்கையா, எது உங்களை பயங்கரமா போட்டு இழுத்துச்சு அது சொல்லுங்க. அண்ணன் சீமான் தான். அப்படி அண்ணன் சீமான் தான். நான் கல்லூரியில படிக்கும்போதே போராட்டத்துலாம் கோயம்பேட்டில் நினைக்கிறேன், அப்போ ஏதோ ஒரு போராட்டத்துக்கு வந்திருந்தாரு. அப்போ பார்த்து அவரோட ஸ்பீச்லாம் இன்ஸ்பயர் ஆனேன், பயங்கரமா இருக்கும் அப்பயே ஆனேன். ஆனா அதுக்கப்புறம் நான் அந்த என்னோட வேலைகள் அந்த வேலை காரணமா நீங்க அப்படியே அதெல்லாம் நான் எதுவுமே பாக்குறது இல்லை. அதுக்கப்புறம் 2016 இருந்து அவருக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கேன். ஏதோ ஒரு மாற்றம் வேணும் இல்ல, கண்டிப்பா. ஒரே கட்சி இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றா சீமான் பயங்கரமா பேசுறாரு, அதுக்காக அவருக்கு ஓட்டு போடுவோம், ஒரு மாற்றம் வேணும்னு அந்த கட்சிக்கு நீங்க போயிருக்கீங்க. ஆமா, நம்பி போனீங்க. இல்ல, அவர் பேசுறது எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு விதத்துல ரிலேட் ஆகும். ஒரு சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவரு கருத்தா கண்டிப்பா பேசுறாரு. ஆமாமா, இல்லைன்னு இல்லன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்தது. அதனால போயிட்டு அதாவது மாற்றத்தை எண்ணி அந்த கட்சிக்கு போய் சேர்ந்திருக்கீங்க. மாற்றத்தை சரி, ஓகே. எத்தனை வருஷம் நீங்க அதை டிராவல் பண்ணீங்க அந்த கட்சியில? 2 வருஷம் தான். 2 வருஷம் டிராவல் பண்ணீங்க. நிறைய சேவை பண்ணிட்டீங்களோ? இல்ல, அதுக்கு முன்னாடியில நாங்க ஃப்ளட் வர டைம்ல, கொரோனா டைம்ல, அந்த டைம்லாம் நாங்க நிறைய இடத்துல போய் தண்ணியில இறங்கிலாம் சாப்பாடுலாம் கொடுத்தோம். கட்சி வளர்க்கறதுக்கு நீங்க நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க. அது பொதுவா என்னோட பர்சனலா நான் பண்ணிருக்கேன், ஓன் இன்ட்ரெஸ்டா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கட்சி வளர்க்கறதுக்காகவும் நிறைய கடுமையா உழைச்சிருக்கீங்க, நிறைய உறுப்பினர்களை சேர்த்திருக்கேன். என்னோட சிந்தாரிப்பேட்டை ஏரியால பாத்தீங்கன்னா நான் கொடி ஏத்திருக்கேன், என்னோட சார்பாவே நான் கொடி ஏத்திருக்கேன். நிறைய உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டிருக்கேன். ஏன்னா யாருமே சிந்தாரிப்பேட்டில் போட்டதே கிடையாது. தெரியும் சிந்தாரிப்பேட்டில் யாருமே உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டதே கிடையாது. நான் 4-5 வாட்டி போட்டிருக்கேன். அது மூலியமா நிறைய பேர் இணைச்சிருக்கேன். அது இல்லாம பொதுவா எல்லார்கிட்டயும் பேசி ஓட்டு போட வச்சிருக்கேன். நிறைய பேர் பொதுவாகவே பேசி நிறைய பேரை உறுப்பினரா சேர்க்க வச்சிருக்கேன். அதெல்லாம் எல்லாமே கட்சியோட வளர்ச்சிக்கு தான். இப்போ ஒரு விஷயம் எனக்கு பிடிக்குது, இப்போ அண்ணனை பிடிச்சிருந்து இத்தனை வருஷம் 2 வருஷம் பயணிச்சேன். இப்போ திடீர்னு டிவிக்கேல ஜாயின் பண்ணியிருக்கேன். அது மனுஷனோட மைண்ட் போயிட்டு ஸ்டேபிள் இல்ல. நீங்க அதை ஒண்ணு கிளாரிஃபை பண்ணீங்க. அதாவது அண்ணனை பிடிக்காம நீங்க இந்த கட்சிக்கு வரல, நீங்க ஆரம்பத்திலேயே ஒரு விஜய் ரசிகர், அதையும் பதிவு பண்ணுங்க. ஆமா, ஏன்னா நமக்கு தெரியும் நீங்க யாரு என்ன, நீங்க ஏன்னா நம்ம நண்பர்களாக நமக்கு தெரியும். நேயர்களுக்கு அது எப்படின்னா தப்பாயிடக்கூடாது. நீங்க ஆரம்பத்துல இருந்தே விஜய் ரசிகரா இருந்தீங்க, பட் இருந்தாலும் கட்சி ரீதியா கொள்கை ரீதியா நீங்க நாம் தமிழர்ல பயணிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அவரோட கொள்கை முரண் மாத்தி பேசுறது, நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி பேசுறது, அதனால இப்ப நீங்க இந்த பக்கம் வந்துட்டீங்க. கரெக்டா? அது மட்டுமே காரணம் இல்ல, ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதுவும் நான் தெளிவா சொல்றேன். என்ன ஒரு சில விஷயம் தெளிவா சொல்லுங்க, ஏன்னா உடச்சு பேசுங்க, பயப்படாதீங்க. இல்ல நான் ஏன் பயப்பட போறேன்? இல்ல, நீங்க ஒரு பதட்டமாவே இருக்கீங்களா, அதுக்கு சொல்ல வரேன். தைரியமா பேசுங்க. முதல் சந்திப்பு இனிமே நிறைய சந்திக்க போறோம், நிறைய சந்திப்போம். சொல்லுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா
எல்லாருமே ஒரு அந்த கொள்கை தமிழ் தேசியம் ஜெயிக்கணும், எல்லாருமே அதை சார்ந்து தான் பயணிக்கிறாங்க. நல்லது செய்யணும், அண்ணன் மூலியமா செய்யணும், அண்ணனை உட்கார வச்சு அளவு பார்க்கணும், முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்சு அளவு பார்க்கணும், அவர் மூலியமா அந்த ஆசை இருந்தது உங்களுக்கு? ஆமா, இல்லாம பயணிக்கிறோம். நல்லது நல்லது, மேல சொல்லுங்க. அது இல்லாம பயணிக்க முடியாதுல்ல, எல்லாருக்கும் அதுதான். சரி சரி, அது இருந்தா தானே அதிகாரம் கைக்கு வரும். தெரியுது, சொல்லுங்க. இப்போ எதனால மெயினா முரண்பாடு பட்டதுன்னா, ஏன் வந்து கட்சியில இருந்து கொத்து கொத்தா வெளியே வந்துகிட்டே இருக்காங்க? என்ன ரீசன், என்ன காரணம்? ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு பிரச்சனை நடக்குங்க. அப்போ தகுதி மொத்தம் இருக்கிற 234 தொகுதியில இருந்து வந்துட்டு தானே இருக்காங்க. இருக்கிற கட்சி இப்போ நாம் தமிழர் கட்சின்றனாலேயே மீடியா போயிட்டு ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த கட்சியில தாங்க வெளியே வராங்க, அதனால தாங்க காட்டுறாங்க மீடியால. அப்படி இல்லைங்க, அந்த கட்சியை ஒழிக்கணும்ன்றதுக்காக மீடியா வரும். அது வேற யாரும் யோசிக்க வேணாம், அவங்களே போதும், அவங்களே ஒழிச்சுப்பாங்க. அதை நம்ம ஒண்ணும் கஷ்டப்பட்டு போய் அதை ஒழிக்க வேண்டியது இல்லை. சரி, இந்த கடந்த 2 வருஷத்துல உங்களோட நிதி எவ்வளவு செலவாயிருக்கும்? நிதி பாத்தீங்கன்னா பணம் நிதி பாத்தீங்கன்னா அது குத்துமதிப்பா சொல்ல முடியாது. நான் கொடி ஏற்றிருக்கேன், என்னோட காசுல பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்கள் கட்சி களப்பணிக்கு. எப்படி, அது உங்களோட சொந்த பணமா இல்ல தொகுதி வாரியாக திரள் நிதியா? எல்லாமே சொந்த பணம். சொந்த பணம், திரள் நிதி இல்ல. திரள் நிதி அப்படிலாம் கிடையாது. திரள் நிதி எப்படின்னா, நாங்க எங்களுக்குள்ளேயே எங்களோட தொகுதிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அங்கேயே போய் கலெக்ஷன் பண்ணுவீங்க. எங்களோட தொகுதிக்குள்ள நாங்களே பேசி, எப்படி கடையா போய் நாங்க அந்த மாதிரிலாம் மற்ற கட்சி மாதிரி மிரட்டி இரட்டி வாங்குற கட்சியை கெஞ்சி கேட்பீங்க. ஆமா, கெஞ்சிலாம் நாங்க எங்களுக்குள்ளேயே நாங்க காசு உங்களுக்குள்ளே போட்டுப்பீங்க. ரைட், ஆரோக்கியமான காசு போட்டு. ரைட் ரைட் ரைட். இப்போ 200 ரூபாய் 300 ரூபாய் மாத சந்தா அப்படின்ற மாதிரிதான் நாங்க அந்த மாசம் ஷிஃப்ட் அது இருக்கு. 200 ரூபான்றது ஒரு மாசத்துக்கு இது பண்ண முடியாது அப்படின்னு இருந்து என்ன பண்ண போறோம். அந்த 40 பேரை சேர்த்தீங்க, அந்த 40 பேரு நீங்க ஒருத்தர் 41 பேரும் மாசம் 200 ரூபாய் போட்டு ஒர்க் பண்ணீங்க. என்னோட வட்டம் மட்டும் சொல்ல, என்னோட வட்டத்துல சேர்த்தவங்க 40 பேர். தொகுதின்னு இருக்காங்களா, தொகுதி பொறுப்பாளர்கள், தொகுதி செயலாளர்கள், மற்ற வட்டத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து யார் யார் போடுறாங்களோ, யார் யார் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுலாம் போட்டு செஞ்சிருக்கோம். ஆக சொந்த பணத்தை போட்டு கட்சியை வளர்க்க ட்ரை பண்ணிருக்கீங்க. ஆமா, உறுப்பினர் சேர்க்கை முகாமா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அது நாங்க காசு போட்டு தான் எல்லாமே வாங்கணும். அதெல்லாம் எங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஏன்னா நாங்க எங்களோட மனசாரதான் பண்ணது. அதெல்லாம் போயிட்டு நான் சரி, விஜய் அவர்கள் அவரோட மாநாட்டுல தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமும் ஏன் இவர் குதிக்கிறார்? சீமான் அவர்களுக்கு ஏன் விஜய் மேல் அவ்வளவு வெறுப்பு, அவ்வளவு கோபம்? லாரி அடிச்சு கூட நீ சாவ இல்ல அப்படி எல்லாம் காட்டமா பேச வேண்டிய காரணம் என்ன? அங்கதான் எனக்கு முரண்பட்டது. அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு முரண்பட்டது. ஒரு தளபதி ரசிகனா உங்களை அது ட்ரிகர் பண்ணிருக்கு, கரெக்டா? அது அப்படியே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சரி, இன்னொரு கேள்வியும் கேட்கறேன். இப்போ உங்க கட்சியில எத்தனை தளபதி ரசிகர்கள் இருப்பாங்க அங்க பொதுவா? இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இப்போ நிறைய பேர் தளபதி ரசிகர்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க கட்சியில. தளபதி ரசிகர்கள் தாண்டி அது வேற விஷயம். அவரு யார் கட்சியில யார் வேணா திட்டுறாங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனா வேற கட்சிக்காரர்கள் திட்டிருந்தா கூட அது மனசு ஆறே இருக்கும். ஆனா இவரு தம்பி சொல்லிட்டு திட்டினால்தான் கொஞ்சம் முரண்பாடு ஏற்பட்டு முன்னுக்கும் பின்னுக்கும் மாத்தி. ஆமா, அதுதான் கொஞ்சம் இது. ஏன்னா எல்லாரையும் ஒருங்கிணைச்சுதான் போகணும் கட்சியை பொறுத்த வரைக்கும். எல்லாரையும் எதிரியா பார்த்தோம்னா அவங்கள பிடித்தவர்கள் கூட ஓட்டு விழாது. இதுதான் பேசிக்கானது கட்சி. ஒருத்தர் விஜயன்றவர் ஒரு நடிகர் தான், இப்ப அரசியல்வாதி ஆயிருக்காரு. ஆனா அந்த நடிகருக்கான வேல்யூன்னு இருக்குல்ல, அவங்க அந்த நடிகருக்கான பெண்கள் கூட்டம்னு இருக்குல்ல, ஓட்டு வாங்குறது ஆண்களை கூட மாத்திடும், பெண்களை மாற்றவே முடியாது. அது போயிட்டு எம்ஜிஆருக்கு அதுக்கப்புறம் இவரா இருக்கலாம், இல்ல இருக்கலாம், இல்லாமலேயும் போகலாம். இல்ல, அவ்வளவு டெக்னாலஜி வளர்ச்சி, இவ்வளவு டிஜிட்டல் ஏரால நம்ம இருக்கோம், இப்பவும் பொய் சொல்றது எப்படிங்க? அது பொய், எல்லாமே பொய்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் பொய், அது இறைவனுக்கு தான் தெரியும். இறைவனுக்கு என்னங்க, நீங்க தான் கடவுள் நம்பிக்கை. நாங்க நிறைய இடத்துல இது போய் அது போய் சொல்லும் போது நாங்களே எடுத்து இல்ல எனக்கு பர்டிகுலர் இந்த கொஸ்டின் உங்ககிட்ட நான் கேட்கணும். இப்போ அண்ணன் ஒரு விஷயத்த பேசியிருப்பார், கரெக்டா? ஒரு விஷயத்த பேசியிருப்பாரு, அது அவர் சொல்றதை நம்பி நீங்க முட்டு குத்துருப்பீங்க. மறுநாளே அது மாத்தி பேசுவார். அப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கும்? இல்ல, நான் பார்க்கும் போதெல்லாம் அந்த மாதிரி எனக்கு பெருசா தெரியல. 2 வருஷத்துல நீங்க கோமால இருந்தீங்களா? கட்சியில ஈடுபாடோட நான் வேலை செஞ்சு போனீங்க. நான் கட்சியில முழுசா ஈடுபாடோட தான் வேலை செஞ்சிருந்தேன். லைட்டா இருந்தீங்க. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா,
அரசியல்ன்றது எல்லாருமே எதிர்ப்பாங்க, எப்படி வேணா எதிர்ப்பாங்க. அவரோட நான் கேட்ட கேள்வி வேற. ஒரே ஒரு கேட்ட கேள்வி வேற. நான் சொல்லிடுறேன். அரசியல்ல பர்சனலா தாக்குறவங்களும் இருக்காங்க. பர்சனல் லைஃப்க்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க? நான் என்னோட ஃபீல்டு வேற, ஓகேங்களா? நான் இருக்கிற ஃபீல்டு வேற, ஆனா நான் பண்ற விஷயங்கள் வேற. இல்ல நான் வந்து உங்க பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனலுக்குள்ள நான் போகல. அண்ணன் வந்து ஒரு விஷயத்தை ஆதரிச்சு பேசியிருக்காரு, ஒரு விஷயத்துக்கு பேசியிருப்பார். அதுக்கு நீங்க வந்து ஆதரிச்சு அவர் பேசுறது கரெக்ட் நம்பி சோசியல் மீடியாலையும் களத்துலயும் நீங்க அதுக்கு முட்டு கொடுத்து பேசிருப்பீங்க. எந்த விஷயம் சொன்னா சரி சொல்லிட்டுங்களா? சங்கி என்ன பார்த்தாடா சங்கி சொல்றீங்கன்னு சொல்லி செருப்பால அடிப்பட்டாரு, செருப்பு எடுத்து காட்டினாரா? இப்ப சங்கி என்றால் நண்பன், அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கறாரு. எப்படி பாக்குறீங்க அதை? அது தவறான விஷயம். கரெக்டா? அந்த மாதிரி பல கட்டுக்கதைகளை அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? பல விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு. கட்டுக்கதைகளா நம்மளுக்கு தெரியாது. தெரியாம எப்படி நீங்க பயணிச்சீங்க? எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆக உங்களை மாதிரி இந்த சின்ன சின்ன பசங்களை வந்து மூளைச்சலவை பண்ணி தான் அந்த கட்சியில இருக்காங்க சொல்ல வரீங்களா? கூட மீசா வழியா உள்ள போனாரு அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை பேர் நம்பினாங்க? நம்புறவங்க நம்ப போறாங்க. ஆக இவர் சொல்ற பொய்யை வந்து நம்புறவன் நம்பட்டும், நம்பாதவன் எப்படின்னா போட்டோம், நமக்கு அது தேவையில்ல. நம்பி வரவன புடிச்சு எல்லாருமே இருக்கானுங்க. எல்லா கட்சியிலயும் அப்படிதானே இருக்காங்க. அப்போ நீங்க உங்க கட்சியில இருந்தவங்க நம்பிட்டு இருந்தீங்க அவர் சொல்றதெல்லாம் உண்மைன்னு? அப்படிலாம் இல்ல. சில முரண்பாடுகள் எல்லாருக்குமே ஏற்படும். இப்ப எனக்கு ஏற்படலையா? அதே மாதிரி நிறைய பேருக்கு ஏற்பட்டு இருக்கலாம். இல்ல அவங்க வெளியே வரவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து 15 வருஷமா நாயா பேயா உழைச்சி பொருளாதாரமும் நேரமும் பணமும் செலவு பண்ணி நாங்க ஒரு கட்சியை வளர்க்கறதுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம். இன்னைக்கு புதுசா வந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதனால அந்த கட்சி விட்டு விலகுறோம். அதுவும் இல்லாம போன்ல வந்து பச்சை பச்சையா திட்டுறாரு எல்லாரையுமே, அதை எங்களால ஏத்துக்க முடியலன்னு சொல்றாங்க. அது நீங்க அந்த மாதிரி என்ன உங்களுக்கு தர்ச்சனை வந்திருக்கா? யாருமே திட்டினது கிடையாது. சரி சரி. நான் என்னோட உழைப்பு பாத்தீங்கன்னா இந்த 2 வருஷத்துல நிறைய போட்டிருக்கேன். நீ என்னோட எக்ஸ் பக்கத்தை பாத்தீங்கன்னாலே தெரியும். நான் பார்த்தேன் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கோம். இல்ல எனக்கு எனக்கு ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயமே அதுதான். என்னன்னா ஆன்லைன்ல கம்பு சுத்தக்கூடிய தம்பிகள் மாதிரி நீங்க கிடையாது. களத்துல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப தேர்தலில் போய் கேன்வாஸ் பண்ணிருப்பீங்க, உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டிருப்பீங்க, பல உழைப்புகள் போட்டிருப்பீங்க. அதெல்லாம் ஒரு இடத்துல வந்து டிசப்பாயிண்ட் ஆகுதுல்ல. சே, இதுக்கா நம்ம இவ்வளவு உழைச்சோன்ற ஒரு வெறுப்பு வரும்ல, ஒரு கோபம் வரும்ல. அந்த கோபம் என்ன? அந்த கோபம் என்னன்னா, இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு, ஓகேங்களா? மாநாடுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம தம்பி ஒரு வார்த்தை சொன்னாரு. அவரு எந்த கொள்கையா இருந்தாலும் எந்த கோட்பாடு இருந்தாலும் நான் அவரை ஆதரிப்பேன், எதிர்க்க மாட்டேன். அவர் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. கரெக்ட். அது நல்ல விஷயம் தான். ஒரே ஒரு விஷயம் தான், அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரையும் பகிச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியாது. நிறைய ஒரு சில விஷயங்கள்லாம் முரண்பாடுகள் இருந்தது. இப்போ அண்ணன் பேசினது இந்த திருப்பதி லட்டு விஷயத்த பத்தி கூட பேசினாரு. சரி, அது சாப்பிட்டா செத்தா போயிட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த விஷயத்துக்காக நிறைய பேர் ஏங்குறாங்க, ஓகேங்களா? லட்டுக்காக. ஆமா, இவரு குடுக்குற அல்வாக்காகலாம் நீங்க ஏங்கல. அவரு குடுக்குற அல்வாக்காகலாம் யாரும் இதெல்லாம் வந்து இப்படி முன்னுக்கும் பின்னுக்கும் பேசுறதுனால வந்து கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுது. கட்சிக்கு நிஜமா பாதிப்பு தான். இது கூட இனிமே டிராவல் பண்ணா வீதிக்கு வீதி நம்மளும் அடி வாங்கணுன்றதுக்காண்டி நீங்க விலகி வந்துட்டீங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படியும் வச்சுக்கலாம், அப்படின்னு வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. அதுதான் ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது அது வெறுப்பு வருது, கட்சிக்கு பாதிப்பு தான். நம்ம ஒரு விஷயத்துக்காக இல்ல இப்போ நீங்க கட்சியில சேரும் போது நான் வந்து சீமான் கட்சியில இருக்கேன்டா சொல்றது ஒரு பெருமையா நீங்க 4 பேர்கிட்ட சொல்லியிருப்பீங்கல்ல? சொன்னீங்களா? சொன்னீங்க. இப்போ அந்த கட்சியில இருந்து விலகி வந்ததுக்கு அப்புறம் இப்ப எப்படி உணர்றீங்க? வெளியே சொல்ல முடியுமா அந்த கட்சியில இருந்தன்றதை உங்களால வெளியே பெருமையா சொல்ல முடியுமா? சொல்லிதான் பாருங்க. ஏன் சொல்ல முடியாது? இல்ல, நான் என்னோட வேலையை தானே செஞ்சேன். என்ன வேலை செஞ்சீங்க அதான் கேக்குறேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், உங்க வேலையும் உங்க உழைப்பையும் உங்க தலைமை மதிக்கலையே. இல்ல அதுதான் நான் சொல்றேன். நான் நல்லது செய்யணும்னா போயிட்டு அதுக்கான ஒரு கட்சி வேணும், அதற்கான ஆட்கள் தேவை. சரியான இடம், சரியான கொள்கை, சரியான சித்தாந்தம் இருக்கக்கூடிய கட்சியா பார்த்து பயணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த முடிவு நீங்க எடுத்திருக்கீங்க. தெரியாம கொள்ளாம அங்க போய் மாட்டிக்கிட்டீங்க. இன்னைக்கு அந்த சிறைச்சாலையில இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு, கரெக்டா? அப்படி விடுதலை எல்லாம் அப்படின்னா பெரிய தப்பிச்சு வந்திருக்கீங்க. அப்போ அப்படியெல்லாம் கிடையாது. தப்பிச்சிங்களா இல்லையா? மனம் மாறி வந்திருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ தளபதி விஜயர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு அந்த கட்சியின் வருகை நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா? கண்டிப்பா பாதிப்பு இருக்கு.
இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க முன்னாடியே சொன்னீங்க அந்த கட்சியில ஆல்ரெடி விஜய் ரசிகர் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நீங்க வெளியே வந்தது மாதிரி இன்னும் சாரசாரையா வரப்போறாங்கன்றதும் நீங்க சொன்னீங்க. அது நடக்குமா? கொள்கை ரீதியா பயணிக்கிறவங்க கண்டிப்பா பயணிப்பாங்க. அது கொள்கையே இல்லைங்களேங்க. கொள்கை இருந்தா தானே பயணிக்கிறதுக்கு. கொள்கையெல்லாம் எல்லாமே இருக்குங்க, அதெல்லாம் இல்லாமல்லாம் இல்லை. எல்லாருமே ஜெயிக்கணும், ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் 2000 MP எலெக்ஷனுக்கும் ஓடணும். அப்படிதான் ஏதாவது ஒரு 2-3 இடத்துலயாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு. ஏன் தொடர்ந்து சீமான் அவர்கள் வந்து அந்த கட்சி நிர்வாகிகளை வந்து அசிங்கமா திட்டுறாரு? அது உண்மையா பொய்யா என்னங்க, அவரே ஒத்துக்கிட்டாருங்க. ஏன் கட்சி நிர்வாகிகளை வந்து திட்டி? எல்லாருக்குமே ஒரு பர்சனல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். என் கட்சி இது இஷ்டம் தான் இல்லைன்னா போறது, அவங்களை திட்டுறது, ஏன் இந்த மாதிரி? அவரோட அந்த அப்ரோச் அப்படிதான் இருக்குமா? அவரு இது எல்லாத்தையும் அவரு தான் பாத்துக்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு ப்ரெஷர் இருக்கும், அதெல்லாம் திட்டுறது ப்ரெஷர்ல பிசுறுன்னு திட்டலாமா? எங்க என்ன வேணா திட்டலாம். திடீர்னு கோவம் தான் நான் உங்களை கூட திட்டுவேன். ரைட் நண்பர் என்ற இதனால சரிங்களா? அது அந்த அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நண்பரா நினைச்சு ஒரு திட்டி இருக்காரு. திட்டலாம், அது தப்பு இல்ல. பச்சை அவங்க தாய தந்தையெல்லாம் இழுத்து திட்டலாம். அப்படிதான் அவர் திட்டி இருக்காரு. அதனால சொல்ல வரேன், நண்பரா நினைச்சு. அப்படிலாம் திட்டினா யாரும் மாணவ ரோசம் இருந்து அப்படித்தான் வெளியே வந்திருக்காங்க. ரோசம் இருக்கிறவங்க வெளியே வந்துட்டான். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா வெளில நீங்க அந்த மாதிரி பொதுவா யாருமே திட்ட மாட்டாங்க. உங்களுக்கு ரோசம் வந்துருச்சு, நீங்க வந்துட்டீங்க. ரோசம் இருக்கிறவனும் வந்துருவான்னு சொல்ல வரேன். இருந்தா வருவாங்க. அதாவது நீங்க இருக்கிற தொகுதி வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் தொகுதி, பிரைம் தொகுதி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட தொகுதி உங்க தொகுதி. அந்த தொகுதியில என்ன பண்ணாலும் நீங்க ஜெயிக்க போறதுன்னு தெரியும் ஒருத்தர் நிக்க வைப்பார்ல. அந்த தொகுதியில நின்னாலும் ஜெயிக்க போறதுன்னு தெரிஞ்சு ஒருத்தர் நிக்க வைப்பாங்கல்ல. அதுதான் ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ என்னன்னா, ஒரு தொகுதியில நிக்க வைக்கிறாங்கன்னா அந்த தொகுதியில வேலை செஞ்சவங்களை நிக்க வச்சாதான் அங்க அந்த தொகுதி பத்தி தெரிஞ்சவங்க, அந்த மக்களோட பரிட்சைப்பட்டவங்களை நிக்க வைக்கணும்ன்றீங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, கன்னியாகுமரியில இருந்து ஒருத்தர் தூக்கிட்டு வந்து திருவல்லிக்கேணியில் நிறுத்துறாரு. அதுதான் தவறான செயல். அது எதனால பண்ற எங்களுக்கும் தெரியல. ஆனா அண்ணன் எது பண்ணாலும் அது நல்லதுதான் இருக்கும் அப்படின்னு நம்புறவங்க இருக்காங்க. ஆனா அது அப்படிதான் நீங்க நம்பிட்டு இருந்தீங்க. எனக்கு முரண்பாடு இப்ப முன்னாடில இருந்தே இருந்தது. சகிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆமா, அது வேற வழி இல்ல. அவர் அலையைத்து மாட்டிக்கிட்டோம். அவரோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம் அப்படின்னு நான் நம்பி இருந்தீங்க. கடைசியா தான் தெரிஞ்சது அது ஸ்ட்ராட்டஜி இல்ல, அவருக்கான ஸ்ட்ராட்டஜின்னு. அவருக்கான ஸ்ட்ராட்டஜி சொல்ல முடியாது இல்ல, அதுதான் உண்மை. ஒத்துங்க. ஏன் நீங்க பதட்டப்படுறீங்க? பதட்டெல்லாம் பண்ணலங்க. இப்போ அதுதான், அது தவறான செயல் தான். ஆமா, அதுல முரண் அதைத்தானே சொல்றாங்க எல்லாருமே. அது தப்பான விஷயம் தான். ஏன்னா இங்க நான் வேலை செய்யறேன்னா அங்க என்கிட்ட கேட்டாதான் தெரியும். ஆமா, உன்னை நிக்க வச்சா நீ ஜெயிப்பியா மாட்டியா, உனக்கு எத்தனை பேரை சப்போர்ட் இருக்கு, நீ என்னென்ன இந்த இடத்துல வேலை செஞ்சிருக்க அப்படின்றது என்கிட்ட கேட்டாதான் தெரியும். அங்க இருக்கிற தொகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர் சொன்னாதான் யாரை நிக்க வைக்கணும்னா அவங்க தான் சொல்லணும். இவரே ஒருத்தர் நிக்க வைக்கிறது தவறான செயல். அது இவருக்கு எப்படி தெரியும் அங்க யார் வந்து அங்க இவரை நிக்க வைக்கிறாங்க முகம் அவருக்கு எப்படி தெரியும்? இல்லைன்னா போட, அது தப்பான செயல் தான். அது ஏன் கட்சிடா? அது அவருக்காக தான் நான் உழைக்கிறோம். நாங்க அதுதான் என் கட்சி, நான் யார சொல்றேனோ அதை செய், நீ ஏன் ஒண்ணு முடிவு பண்ணாதன்றாரு. அப்ப எப்படி ஜெயிப்போம்? அது எனக்கு தெரியும், அது நீ சொல்லாத. அவர் கேக்குற மாதிரி இருக்கு. நீங்க அப்படித்தானே அவர் பேசுறாரு. சரி, இந்த திரள் நிதி எல்லாம் சொல்றாங்களா, அது என்ன? அது உண்மையாலே வருமா? ஃபாரின் ஃபண்டு, அதாவது இலங்கை தமிழர்கள், அது உலகம் முழுக்க இருக்கிற வந்து தமிழர்கள் வந்து அவருக்கு வந்து திரள் நிதி அனுப்புறதா அவர் சொல்றாங்களா, அது எப்படி உண்மையாது? அது கட்சிக்குன்றது ஒரு கண்டிப்பா எல்லா இடத்துல இருந்தும் ஒரு அமௌண்ட் வரும், நல்ல வீட்டாவே வரும். அது எனக்கு தெரியாது. கட்சிக்குன்னு யாராவது வருது இல்ல ஸ்பான்சர்னு பண்ணுவாங்கல்ல, நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு. இப்போ நாங்க களப்பணி செஞ்சு நாங்க காசு போட்டு உங்களுக்குள்ள நீங்க ஏமாத்தீங்க மாதிரி செய்யற மாதிரி எங்கேயோ இருக்கிறவங்க ஏமாந்தவன், அது ஒரு டொனேஷன் மாதிரி தான். நீங்க ஏமாந்த மாதிரி வெளிநாடுகள்ல இருக்கக்கூடியவர்களும் ஏமாந்து பணம் அனுப்பிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து இங்க தமிழ் ஈழம் கிடைச்சிடும், மேதகு பிரபாகரோட கனவு வந்து இவர் தான் பண்ண போறாரு அனுப்புறாங்க. அது அவங்களோட காசு, அவங்க கிட்ட இருக்கிறவங்க அனுப்ப போறாங்க. அத வாங்கிட்டு தின்னாதான் தப்பு. ஓகேங்களா? அதை வச்சுதான் நாங்க மேடை போட்டு பேசுறதும் எது. சரி ஓகே, தெரியாம நீங்க ஏமாந்த மாதிரி அவங்களும் ஏமாந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம். நாம் தமிழர் கட்சியின் நிறுவனர் சீமான் அவர்கள் பிரபாகரனை எப்போ எங்க சந்திச்சார், எத்தனை மணி நேரம் அவர் கூட பேசியிருந்தார்? அதெல்லாம் எனக்கு எப்படிங்க தெரியும்? அவருதான் சொல்லணும். அவருக்கே தெரியாதுங்க. அது அவரு ஒரு
1 hour இருந்திருப்பாரு. இல்லையே உங்க கட்சியோட அந்த காளியம்மாள் அவர்கள், அக்கா காளியம்மா வந்து 10 நிமிஷம் தான் பேச சொன்னாங்க. சொல்லுங்க. அது என்ன? எல்லாருமே யாருக்கே அது உண்மையே தெரியல. அவர் சொன்னாதான் தெரியும். அவரு சொல்லிட்டாரு நிறைய வாட்டி. யாருமே நம்புற மாதிரி இல்ல. நம்புற மாதிரி இல்ல, யாருமே நம்புற மாதிரி இல்ல. அதனாலதான் நம்பல. அதுக்கான ப்ரூஃப் அவர் காமிச்சாருன்னா எல்லாருமே. 2009 இலங்கையில போர் உச்சத்துல இருக்கும் பொழுது இவர் தமிழ்நாட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தார்? நானா போய் பார்க்க முடியாது. இங்க தமிழ்நாட்டுல வந்து இவர் வந்து ஒரு திரைப்பட இயக்குனரா இவரோட பணியை இவர் ஸ்டார்ட் பண்றாரு. இவரோட அரசியலுக்கு இவருக்கான அந்த சினிமா தொடர்பே வந்து ஒரு இயக்குனராக தான் இவர் அறிமுகம் ஆகுறாரு. அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாருன்றதா நம்ம எல்லாருக்குமே தெரியும். போர் உச்சத்துல இருக்கும்போது இவர் வந்து பிரபாகரனை போய் சந்திச்சேன், பல மணி நேரம் அவர்கிட்ட நான் பேசினேன், துப்பாக்கி சுட சொல்லி கொடுத்தாரு, ஆமகரி போட்டு கொடுத்தாரு, இட்லியை திறந்து பார்த்தா அதுக்குள்ள மோதிரம் இருந்ததுன்ற மாதிரிலாம் நிறைய விஷயம் பேசியிருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதெல்லாம் நீங்க அப்போ அவர் பேசும்போதெல்லாம் நீங்க அதை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டீங்களா? எப்படி? அதெல்லாம் போயிட்டு அது உண்மையா இருந்தாலும் பொய்யா இருந்தாலும் அது எனக்கு தேவையில்லாத விஷயம் தான். எனக்கு எப்படி ஒரு தலைவரே வந்து போற போக்கில் அடிச்சு விடுறத வந்து தேவையில்லாத விஷயம் நீங்க எப்படி எடுத்துக்கலாம்? கட்சின்றது ஒரு தலைவரை சார்ந்து மட்டும்தான் கட்சியே கிடையாதுங்க. கட்சி ஜெயிச்சா நான் நல்லது பண்ணுவோம், அவ்வளவுதான் என்னோட. அவருக்கு அது அவருக்கு உங்களுக்கு இருக்கு அந்த நோக்கம், கட்சி ஜெயிக்கணுன்ற ஆசை உங்களுக்கு இருக்கு, அவருக்கு இருக்கா? அதுதான் நிறைய விஷயங்கள் போராடி இருக்கோம், அதெல்லாம் நிறைய இடத்த தடுத்துருக்கோம். அதெல்லாம் இல்லைன்னு அவரு சிஎம் ஆகிறது நீங்க தடுத்துருக்கீங்க. நிறைய விஷயங்கள் இடத்துல நிறைய பிரச்சனை நடக்கும்போது அவரு போற இடத்துல எல்லாம் அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அவர் போராடலாம் பிரச்சனை வந்தது, பிரச்சனை எல்லாம் நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா? ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. யாரு? இல்ல இப்போ ஒரு விஷயம் ஊதியம் இல்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவரு மக்கள் பிரச்சனை போய் தலையிட்டு இருக்காரு. தலையிட்டு அது பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணி வச்சிருக்காரு. இலங்கையில போயிட்டு பிரபாகரனை சந்திச்சு போர் நிறுத்தத்துக்கு இவர் போனாரா? அவரு அதுக்கு போனாரா இல்லையான்ட்டு அவருதான் கேட்கணும். இல்ல தலைவரே வந்து சொன்னதான் தெரியும். தலைவர் இல்லைன்றதுனால தான் நீங்க பேசுறீங்க. இல்ல அவரு அதுக்கான விளக்கம் கண்டிப்பா 10 நிமிஷம் மட்டுமே பார்த்து பேசின ஒரு மனிதர் 10 வருஷத்துக்கான கதையை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. எப்படி? எல்லாத்துக்குமே முட்டு குத்துன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த கோபம் உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இருந்திருக்கு, இப்போ அது வெடிச்சிருக்கு எல்லாத்துக்கும். இப்போ நீங்களே கேட்கும் போது நிறைய வாட்டி அந்த விஷயங்கள் தனிப்பட்ட முறையில கேட்டிருக்கீங்க. அதுக்கு அப்பெல்லாம் நீங்க முரட்டுத்தனமா கம்பு சுத்துறீங்களா? ஆமா போனாரு AK-47 74 ஒண்ணு ரெடி பண்ணி வச்சு எப்படி அது சொல்லுங்க. அது நல்ல சுவாரஸ்யமான ஒரு கண்டென்ட். கதையெல்லாம் விடுங்க. இல்ல ஏங்க என்ன நீங்க அந்த கதை தாங்க பிரைம் டாபிக். எங்க AK-47 கேட்டி போட்டிருக்கோம், அதுல 87 என்னது? அது 74 அதுதான் 74 இருக்குல்ல இருக்கா அந்த மாதிரி துப்பாக்கி? ஏங்க என்னங்க 70 விக்கிபீடியால போட்டு பார்த்தா இல்ல அவர் சொல்றதே நீங்க போய் சர்ச் பண்ணி வேற பாத்துருக்கீங்க பாரு, அதுதான் ஹைலைட். ஓ அதை நம்பி நீங்க சர்ச் பண்ணி. இல்ல அதுதான் சொல்றேன், அண்ணன் போயிட்டு அதுக்கான விளக்கம் கண்டிப்பா கொடுத்துதான். எதுக்கு 87 ப்ரூஃப் இல்லாம 74 ப்ரூஃப் இல்லாம எது சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏங்க எப்படிங்க அவர் போர் அங்க நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, இவருக்கு எப்படிங்க இட்லி சுட்டு போட்டாங்க? அது அவரைதான் கேட்கணும். என்னங்க இல்ல இதெல்லாம் கேட்டு உங்களுக்கு எப்படி சூடு சொல்லாம நீங்க 2 வருஷம் அதுல இருந்தீங்க, எனக்கு அது பதில் சொல்லுங்க. அது மட்டுமா கட்சி சொல்லுங்க? அதுதானங்க சொல்லிட்டு இருந்தாரு 10 வருஷமா. அதை வச்சு கட்சியே கிடையாதுங்க. அதுதான் போயிட்டு அவரு கூட இருந்ததுனால வந்து எல்லாமே சேர்ந்தாங்களா? பிரபாகரன் தலைவர் கூட இவரு இருந்ததுனால தான் எல்லாம் போய் சேர்ந்தாங்களா? அது இல்ல. இருந்தாரா? அது இருந்தாரோ இல்லையோ அதுக்காக கட்சி சேர்ந்தாங்க. அந்த அடிச்சு விடுறத நம்பி போயிட்டீங்க. நெய்தல் படை சாத்தியமா? அது சாத்தியம் இல்லை. கச்சத்தீவை மீட்போம் சொல்லி சொல்றாரு. கச்சத்தீவை நாங்க வந்தா தார வாத்துட்டாங்க, திமுக காங்கிரஸ் கச்சத்தீவை தார வாத்து கொடுத்துட்டாங்க, நாங்க வந்தோம்னா மீட்டுடுவோம் சொல்லி சொல்றேன். எப்படி மீட்க போறீங்க? நான் தான் கட்சியை விட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இல்லைங்க, நெய்தல் படையை நான் உருவாக்குறேன், நெய்தல் படம் இருக்கும். சரி அது விடுங்க, அது நெய்தல் படம்ன்றதெல்லாம் உங்களுக்கு புரியல, அது விட்டுருங்க, நீங்க தெரியாம மாட்டிக்கிட்டீங்க வச்சுக்கலாம். கல்வி என்பது எவ்வளவு அவசியமா இருக்கு இல்லையா? அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பசங்கள்லாம் படிப்பு வந்தா படி, இல்லைன்னா நீ படிக்காதன்றது தொடர்ந்து அவர் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீ இஷ்டம் தான் படி, இல்லைன்னா நீ இப்போ உனக்கு எதுல திறந்துருக்கோ அது படி. இது நவீன புதிய கல்விக் கொள்கை, பிஜேபியோட குரலா இருக்கே. அது போயிட்டு தவறான செயல் தான். ஏன்னா இப்போ படிப்பு வரலன்றது அப்படியே விட்டுட்டேன்னு தற்கூரியா தான் சுத்துவாங்க. வேணாண்டா போதுண்டா சாமின்னு. அது எந்த இடம்? அதுதான் விஜய் எதிர்த்தது தான்.
விஜய் எதிர்த்தது ஒரு பிரைம் டாபிக், மாற்றி மாற்றி பேசுகிறாரு. இந்த கதைகள்லாம் வந்து இல்லை, அவர் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறாரு, டிவியில் பேசுகிறாரு, மேடையில் பேசுகிறாருன்னும் போது அதை வந்து பகுப்பாய்வு பண்ணுவீங்களா? வந்து நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஃபேக்ட் செக்னு சொல்லுவாங்க, உண்மைத்தன்மை அறிதல்னு ஒன்று சொல்லுவாங்க. பேஸ்ட் வந்து நீங்கள் அந்த அந்த ஃபேக்ட் செக்லாம் பண்ணி பார்ப்பீங்களா? எல்லா விஷயத்துக்கும் நம்மளால முட்டு கொடுக்க முடியாது. முட்டு கொடுக்குற விஷயத்த மட்டும் முட்டு அப்படி 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 அவர் பேசி நீங்க வந்து பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிச்சது எது? ஒரு நல்ல ஒரு நகைச்சுவையான ஒரு ஒரு தருணம் இருக்கும் இல்லையா? சீமான் இந்த ஸ்பீச் கேட்டு என்ன நான் விழுந்து விழுந்து சிரிச்சேன். நீங்க சொன்னதுதான். எது? ஆமா, போட்ல போனது. இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. அந்த ரஷ்யாவுக்கு போன குடியுரிமை கொடுக்குறாங்கன்னு ஒண்ணு. அது எப்படி கொடுக்குறாங்க எனக்கு தெரியல. இல்ல, அவர் சொன்னது சிவா சத்தியமா கொடுக்குறான்றாரு. அப்படி இருந்தா நான் எங்க கட்சியிலேயே நிறைய பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்களே. அதெல்லாம் சும்மா ஏதோ ஒண்ணு சொல்றாரு, அது புரியல எங்களுக்கும். என்ன அதுக்கு என்ன முட்டு கொடுக்கறது எங்களுக்கே தெரியல. திகைத்து போயிருக்கீங்க. அது எப்படி கொடுக்குறாங்க யாராவது? இல்லைங்க, இப்ப திடீர்னு ஐயோ இப்ப இதை வேற சொல்லிட்டாரு, இப்ப இதுக்கு எப்படா நம்ம முட்டு கொடுக்கணும்னு யோசிப்பீங்க இல்லையா? அந்த அந்த உங்களை தயார்படுத்திப்பீங்கல்ல நீங்க. அந்த தயார்படுத்துறது நீங்க எப்படி எல்லாம் தயார்படுத்துவீங்க? குழுல பேசுவீங்களா? ஒரு வேலையை வச்சுக்கிறதுனாலதான் கட்சி உருப்படமா இருக்கு. நீங்க அது ஒரு வேலையா வச்சு பண்ணீங்க. நான் அது முழு நேரமெல்லாம் நான் பண்ணது கிடையாது. டைம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணீங்க. பசங்க யாராவது கேட்கும் போது அவங்க கிட்ட முட்டு கொடுக்கறது, அவ்வளவுதான். வாட்ஸ்அப்ல சண்டை போறதோட சரி. வாட்ஸ்அப்ல சண்டை போற, நேர்ல சண்டை போடுறது, அதோட சரி. ட்விட்டர்ல அதுக்கான நேரம் ஒதுக்குற அளவுக்கு நம்மளுக்கு நேரம். இவர் பாட்டுக்கு ஒண்ணு பேசிடுறது, அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க போய் முட்டு கொடுக்கறதே ஒரு வேலையை வச்சா செமட்டி வாங்குவீங்களா நீங்க? ஆனா நிறைய பேச்சாளர், நல்ல பேச்சாளர்கள் இருக்காங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி என்னோட அரங்கத்துக்கு வந்து உங்களை பயங்கரமா ட்ரிகர் பண்ற மாதிரி கேள்விகள் கேட்டும் ரொம்ப நிதானமா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி பாலாஜி அவர்களே. நன்றி.